ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெக்லா ஸ்ட்ரக்சரில் வந்து கிரிட் சிஸ்டம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நான் ஏற்கனவே வந்து டெக்லா ஸ்ட்ரக்சர் வந்து 2025 எஜுகேஷன் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டெக்லா மாடல் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த கிரிட் சிஸ்டம் வந்து ஆனில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இது மேனுவலாக வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கிரிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செலக்ட் கிரிட் லைன்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் செலக்ட் கிரிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த கிரிட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அது மொத்தமாக வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் கிரிட் லைன்னா நீங்கள் எந்த கிரிட்டு மட்டும் செலக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ இது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி தனியாக டெலீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து மொத்தமாக செலக்ட் கிரிட்டில் வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா மொத்த கிரிட்டும் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரிட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது ஓப்பனில் இருக்கா? ஸோ ஓகே, இப்போ வந்து கிரிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ் பற்றி ஒரு சிம்பிள் காமிக்கிறா, இது பேர் ப்ராப்பர்ட்டிஸ். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கோஆர்டினேட்ஸ் லேபிள் மொத்தம் ரெண்டு இருக்கும். இது வந்து கிரிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டை வந்து எந்த லென்த்தில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷோ பண்ணுறதுக்கு. லேபிள்ஸ் வந்து ஏபிசிடி அண்ட் 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸில் பார்த்தலாம். இப்போ கிராஃபில் வந்து எக்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த ஹரிசாண்டலாக இருக்கும். அடுத்தது வந்து ஒய் வந்து இப்போ வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் இங்கேயும். ஸோ நீங்கள் வந்து கிரிட்டை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸில் வந்து இப்போ வேல்யூ கொடுத்துருங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 ஸ்டார்ட் ஆகுது. ஏன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு 0 கொடுக்கணும்னா, இங்கே மாடலோட ஆரிஜின் பாயிண்ட் வந்து 0 இங்கே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம 0 ஸ்டார்ட் பண்ணி 5000 ஒரு 6000 7000 கொடுத்து இங்கே ப்ளூ கலர் மாடிஃபை பட்டன் இருக்கு இல்லையா, இது சேஞ்ச் கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபிட் டு ஏரியா கொடுத்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ எக்ஸு வந்து நம்ம பண்ணியாச்சு. அதேமாரி ஒய் அகெயின் வந்து நீங்கள் கிரிட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒய் வந்து 0 5000 6000 7000 கொடுத்து மாடிஃபை கொடுத்துருங்க. ஸோ இந்த கிரிட்டு வந்து எக்ஸ் ஒய் முடிஞ்சிச்சு. அதேமாரி ஒய் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் வேல்யூ வந்து என்ட்ரி பண்ணிடுறேன். ஒய் இது 0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஒரு 5000 3000 6000 அடுத்து 9000 கொடுத்து மாடிஃபை கொடுத்துரும். ஆனால் இது சேஞ்ச் ஆன மாரி தெரியலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஸோ இதுக்கு ஒய் வந்து பார்க்குறதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வியூ எடுத்து பார்த்தோன்னா ஒய் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நியூ வியூ போயிட்டு பேசிக் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டு வந்து தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங் 0 இருக்குது, 3000 5000 அடுத்து 9000. ஆனால் இங்கே வந்து 6000 கொடுத்துருக்கோம், பட் இங்கே 5000 தான் வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து லேபிள் வந்து 5000 கொடுத்துருக்கோம். இந்த இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு. இந்த கிரிட் லைனோட ஆக்சுவல் வந்து லென்த்து லெவல்ஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி பிளானுக்கு போயிடும். பிளானுக்கு போயிட்டு பிளான் போயாச்சு. இப்போ கிரிட்டோட லேபிள்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஏபிசி இருக்குது. ஸோ நம்ம டி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒய்யில் வந்து 3 வரையும் இருக்குது, 4 2 ஆட் பண்ணிக்கிறோம். கொடுத்து மாடிஃபை கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அடுத்து ஒய் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதே வேல்யூவும் நீங்கள் இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் மாடிஃபை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து எலிவேஷன் வியூவில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் 0 3 6 9. இப்போ வந்து எனக்கு இந்த வேல்யூவில் வந்து ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை. ஸோ எனக்கு ப்ளஸ் வேணும் மைனஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கிரிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸில் வந்து முன்னாடி வந்து மைனஸ் சிம்பிளோ அப்படி இல்லைன்னா ப்ளஸ் சிம்பிளோ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஷோ ஆகும். இது வந்து ப்ளஸ் சிம்பிள், இது வந்து மைனஸ் சிம்பிள். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான். ஸோ இண்டிகேஷன் மட்டும்தான் இந்த இது. ஸோ லெவலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கோஆர்டினேட்ஸில் போய்ட்டு தான் லெவல் சேஞ்ச் பண்ணணும். நம்ம இங்கே கொடுத்துருக்க லெவல்ஸ் வந்து எல்லாமே ப்ளஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ப்ளஸ் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ
சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து மைனஸில் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஒயில் வந்து இப்போ 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்து இன்னும் ஒரு கிரிட்டு வந்து நமக்கு ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் -4 மீட்டர் நான் ஆட் பண்ணிடுறேன்னா -4 போட்டு நீங்கள் மாடிஃபை கொடுத்தீங்கன்னா இன்னொரு கிரிட்டு வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே மேலே எக்ஸை வந்து மாற்றிட்டீங்க. அதேமாதிரி எக்ஸோட லேபிள் வந்து மாற்றணும். நீங்கள் 4000 கொடுத்துருக்கீங்களா, ஸோ அதே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் மாடிஃபை கொடுத்தீங்கன்னா 0369 அடுத்து 0 வந்து -4000. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 0 வந்து இந்த பாயிண்ட்டு, ஸோ 4000. ஸோ நம்மளுக்கு 0ல் வந்து மைனஸில் போகுது. ஸோ அதனால் இங்கே -4000 போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து போடும்போதே நம்ம போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே ஓகே இந்த வீடியோவில் அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கிரிட் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பச்சை கலர் வச்சு மாடிஃபை கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுமாரி ஃபாண்ட்டோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீனு ஃபாண்ட்டோட திக்னஸும் வந்து சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி கிரிட்டில் வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் ஒன்று இருக்கும். அது என்னென்னா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து இந்த கிரிட்டு எண்ட் ஆகிற பாயிண்ட்டு இப்போ 2000 இருக்குல்ல, இந்த 2000 நம்மளுக்கு லைனோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இது சப்போஸ் நம்மளுக்கு வந்து 2000 வேணாம், எனக்கு 6000 வேணும்னா நீங்கள் அப்படியே 6000 சொல்லிட்டு மாற்றிக்கலாம். மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வச்சு மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சைடு தான் வேணும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட்டு வந்து 2000 வேணும் அப்படின்னா ஸோ 2000 வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ ரைட்டு அபோவ் மட்டும்தான் நம்மளுக்கு 6000. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு அபோவ், மற்றது லெஃப்ட்டு பிலோ வந்து அதே 2000 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே 2000 இருக்குது. பட் எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6000 இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன வேலையை கொடுத்துருக்கோம் அதை வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.